ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய நாள் 10/7/2025 வியாழக்கிழமை. இந்த நாள்ல முருகப்பெருமான் ஆருடத்து மூலியமா நமக்கு என்ன செய்தியை கொடுக்குறாரு அப்படின்றத ஆருடத்தை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆருடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குழப்பங்கள், கேள்விகள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. நாம இப்ப ஆருடத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓம் சரவணபவ. முருகப்பெருமான் ஆருடத்துல நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் 49. இந்த 49 அப்படின்ற ஒரு எண்ணுக்கு மந்தாரை அப்படின்ற பூ மூலியமா நமக்கு இந்த நாளோடைய ஆருடத்தை முருகப்பெருமான் சொல்றாரு. ராசியில் உயர்ந்தவரே, உன்னுடைய நல்ல காலத்தின் காரணத்தினால் உனது ஆயுள் பாகத்திலே அமைப்பான யோகங்களை தருவதற்கு உனது கிரகங்கள் எதிர்பார்க்கின்றது. ஆனால் எந்த காரியத்திலும் சில அவசர புத்தி இருக்கின்றது. இருந்தாலும் பதறாதே, அமைதியாக இரு. எதிலும் ஜெயமடைய வேண்டிய அம்சம் உண்டு. தவிர இச்சமயத்திலே நீ ஒரு ஜீவனை நாடி அதனால் நமக்கு அனுகூலம் உண்டாகுமா என்று எண்ணமிட்டிருக்கின்றாய். நாடிய எண்ணத்திற்கு நல்ல பலன் உண்டாகும். குடும்பத்தில் பல சஞ்சலங்கள் தோன்றினாலும் அது உனது யோகத்தினால் விலகும். குடும்பத்தில் யாருக்கேனும் நோய் பிணி கண்டிருந்தாலும் மருந்தினால் நீங்கிமேயுடைய மனதிற்கு கவலையை தராது. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஞானமும் கல்வியும் விவாக பொருத்தங்களும் பல சீர் சிறப்புகளும் இந்த வருடத்தில் நடக்கும்படியான திசை ஏற்பட்டுள்ளது. உன் குடும்பத்தில் மடிந்தவர்கள் பக்கத்திலே துணையாக இருக்கின்றார்கள். அவர்களை வெள்ளிக்கிழமைகளில் பூஜித்து வா. உனக்கு பலவிதமான செல்வாக்குகள் பெருகும். தவிர நீ யாருக்கும் முன்பின் யோசியாமல் உதவி புரியலாம். அதனால் உனக்கு தீமை உண்டாகும் என்பதை மாத்திரம் பாடமாக தெரிந்து கொள். அல்லாமலும் உன் மனதில் எண்ணிய எண்ணம் எதுவாயினும் இடைஞ்சல் இல்லாமல் ஜெயமடைவதற்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றது. அவசரப்படாதே, இது உத்தமம். முருகப்பெருமான் நமக்கு இந்த நாளை உத்தமம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. உத்தமம் அப்படின்றனால எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலுமே துணிஞ்சு இறங்குங்க. முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு அந்த செயலை செய்யுங்க. முருகப்பெருமான் சக்கரத்திலேயே உங்க கூட இருந்து உங்களுக்கு வெற்றியை தருவாரு. வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வேல்மாறல் படிக்க படிக்க நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்க கண்கூடாவே பார்ப்பீங்க. வேல்மாறலை கேட்கறத காட்டிலும் படிக்கிறது ரொம்ப நல்லது. வேல்மாறலை படிக்க படிக்கத்தான் அதோடைய ஆற்றல் 2 மடங்கா நமக்கு கிடைக்கும். இதோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். ஓம் சரவணபவ. நன்றி.